சாதாரண வாழ்வை தாண்டி ஒரு அசாதாரண வாழ்வை துவக்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகி இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று இந்த உலகத்திற்கு வழிகாட்டும்படியாக இந்த செய்திகளை கேட்கிற வாய்ப்பை இந்த 21வது நூற்றாண்டிலே தேவன் உங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸில் 13வது சத்தியம் துரத்தி பிடிக்கும் தேவ தயவு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். தேவனுடைய தயவு உங்களை துரத்தி பிடிக்க போகிறது. பைபிளில் பல சான்றுகள் உள்ளன. பாருங்கள், எஸ்தரை அரசியாக்குவதற்கு தேவ தயவு அவள் பின்னால் அவளை துரத்திட்டே வந்ததுங்க. அதே போல் யார் ஆட்டு இடையனை அரசனாக்க தேவ தயவு அவனை துரத்தி வந்தது. நீங்கள் எஸ்தரை பற்றி வாசித்தீங்கன்னா எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்ததுன்னு எழுதியிருக்கு. யாரெல்லாம் அந்த மசாஜ் பண்ணாங்க பாருங்கள், அவங்க கண்ணில் தயவு கிடைச்சதா? பிரதானி கண்களில் தயவு கிடைத்தது, ராஜாவுடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. ஏனென்றால் தேவ தயவு எஸ்தர் ராணியாகும் வரைக்கும் அவளை துரத்தி பிடித்தது போல. தாவீதை குறித்து வாசிங்க. இவன் ட்ரை பண்ணவே இல்லைங்க, இவன் ஜெபம் பண்ணவும் இல்லை. ஆனால் அந்த தேவ தயவு என்ன செய்தது? அநேகர் சேர்ந்து தான் இவனை தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் வைக்கிறார்கள். அந்த தேவனுடைய வழிமுறைகள் மாறுவதில்லை. அருமையானவர்களே, தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. இவர்களுக்கு மாத்திரமல்ல, யோசேப்பை வாசிக்கட்டுமா? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது வாசிக்கிறேன். அங்கே ஆதியாகமம் 39:21. The book of Genesis chapter 39 verse 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ரைட்? சிறைச்சாலை அந்த அதிகாரி என்ன செஞ்சிட்டான்? எப்பா இந்தா சாவியை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டான். அரண்மனைக்கு போகிறான், போத்திப்பா இருந்தால் சாவியை வச்சுக்கிட்டே கொடுத்துருங்க. அருமையான தேவர்களே, உங்களை தேவ தயவு துரத்தி கொண்டே இருக்கிறதுனால தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. கர்த்ததாமே உங்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. உங்களை தேவ தயவு சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால் தேவன் சொல்லி இருக்கிற நல்வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தியானிக்கணும். வேதத்தில் நிறைய தவறான வார்த்தைகள் இருக்குது, அல்லது உங்களை தோல்வி அடைய செய்யக்கூடிய மரண வசனங்கள் இருக்கிறது. அதை என்ன செய்யக்கூடாது? அதை தியானிக்கக்கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? ரெண்டையும் நம்ம ஆண்டவர் தான் வச்சாருங்க. அது அவருடைய ஆனந்த ஞானம் நமக்கு புரியலை. ஜீவ மரத்தை வச்சார், ரைட்? அது நமக்கு புரியுது. எதுக்கு மரண மரத்தை வைக்கணும்? ரைட்? ஆனால் அவர் நல்லா சொன்னார், எப்பா இந்த மரத்தின் கனியை புசி, இதை புசியாதன்னு சொன்னார். மரணத்தையும் நான் தான் வச்சேன், ஜீவனையும் வச்சேன். நீ என்ன ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்ன தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலிருந்து தேவ தயவு உங்களை மவுண்டன் டாப்புக்கு கொண்டு போகிறது. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். பாருங்கள், மோசே சில வசனம் சொல்கிறான், தேவனால் பயன்படுத்தப்பட்டவன். அவன் என்ன சொல்கிறான்? உங்களை பாவங்கள் தொடர்ந்து பிடிக்குங்கிறான். அதே ஏரா, அதே நூற்றாண்டு, அதே எந்த யுகம், நியாயப்பிரமாண யுகம் கீழே இருக்குங்க. இன்னொருத்தனுக்கு இன்னொரு வெளிப்பாடு வருது. ரெண்டையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே எண்ணாகமம் 32:23 பாருங்கள். அங்கே The book of Numbers chapter 32 verse 23. இதில் மோசே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால், அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று ஒரு மரண வசனத்தை சொல்கிறார். இதைத்தான் நீங்கள் எல்லாரும் பிடிச்சிட்டீங்க. அதே ஈராவில் இருக்கிற, அதே யுகத்தில் இருக்கிற இந்த பாலாக்குக்கு உள்ள விசுவாசத்தை பாருங்கள்.
அதே எண்ணாகமம் 23வது அதிகாரம் 21வது வசனத்திலே, the book of Numbers chapter 23 verse 21, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. எந்த வசனம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. விழுந்து போன உலகத்திலே உங்களுடைய கீழ்ப்படுதலில் அநேக குறைகள் இருக்கும். ஆனாலும் நீங்கள் பாலாக்கோடு சேர்ந்து தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னது? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இப்படி நல்வசனங்களை மாத்திரம் நீங்கள் எடுத்து கொள்ளுவீர்கள் என்றால், எல்லாரையும் தான் தேவ தயவு துரத்திட்டே வருதுங்க. நல்வசனங்களை மாத்திரம் எடுத்து கொள்ளுவீர்கள் என்றால், நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நம்புவீர்கள். அப்பொழுது உங்களை துரத்தி கொண்டு வரும் தேவ தயவு உங்களை தூக்கி கொண்டு உச்சாணியில் உட்கார வச்சிரும். எஸ்தரை உட்கார வைத்தது. கொலை விபச்சாரத்தில் வீழ்ந்து கிடந்த தாவீதை உட்கார வைத்த தேவ தயவு. அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாங்க. எது வேணாலும் எடுத்துக்கலாம். நியாயப்பிரமாணம் வேணுமா எடுத்துக்க, கிருபை வேணுமா வச்சுக்க, எதையும் வச்சுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு குறுக்கே வழுவதில்லை. எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துட்டாருங்க. இதில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. ஜீவனை தெரிந்து கொண்டவர்கள் ஜீவாதிபதியுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல குற்றங்களின் மத்தியிலும் தாவீது கர்த்தரை விசுவாசித்தாங்க. ரைட்? குற்ற உணர்வு அடையவில்லை. அது கிருபை. அவன் கிருபையின் காலத்தில் இல்லைங்க. ஆனால் ஏசாயா 55:33 வாசிக்கிறோம் பாருங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி தந்து விட்டார். அவர் உங்களுடைய குற்றத்தை பார்க்கிறதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்தால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசிக்க முடியும். இங்கே தான் பிரச்சனை இருக்கு. எதில் பிரச்சனை? இன்னும் நான் தேவனை பிரியப்படுத்த என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று செஞ்சால் போதுங்க. விசுவாசிக்க முடியாத இடத்துல அவரை விசுவாசிங்க, அது போதும். தாவீது நல்லவனாங்க? கிடையாதுங்க. ஆடு மேய்ச்சவன் எப்படிங்க எவ்வளோ ஒழுங்கினமாக இருப்பான். ரைட்? அவனை தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் வைத்தார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னா. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஏன் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தான். என்ன சத்தியத்தை அறிஞ்சிருந்தான்? உடன்படிக்கையை குறித்த நாலேஜ் இருந்தது. அவன் பெலிஸ்தன், அவனுக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இல்லை, எங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறது. இரண்டாவது எதை அறிந்திருந்தான்? எப்பா ஈட்டி கத்தி எல்லாம் ஒன்றுமே வேண்டாம்ப்பா, அதை அறிந்திருந்தான். இன்னொன்று சூப்பராக அறிஞ்சிருந்தான் பாங்க. அருமையான சான்ஸ் கிடச்சிட்டு இன்றைக்கு இவன் தலையை எடுக்க போகிறேன். இதனாலே இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். See his level of understanding. எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கு. அருமையானவர்களே, எலிமா வாரான், தடைக்கற்களாக வாரான். ஊழிய ஜெயின்னு நடக்கு. எலிமா டிஸ்டர்ப் பண்ணுறா. டேய் 3 நாள் குருடுறாப்பா. தடைக்கற்களை படிக்கல் ஆக்கினான் என்று எப்படி சொல்கிறேன் தெரியுமா? அதை வாசிங்க. அவனுடைய எஜமான் ரட்சிக்கப்பட்டான். ரைட்? நம்முடைய கிரகாம் ஸ்டெயின்ஸ் இந்த கலையை அதை அழிந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? அன்றைக்கி ஒரு 10 பேருடைய கண்ணை குருடாக்கி இருப்பார். ஒரிசாவே ரட்சிக்கப்பட்டிருக்கும். இந்த வாய்ப்பு உனக்கு இருக்கு. அருமையானவர்களே, உன்னை தொடுகிறவன் அவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அதுக்கு இடம் கொடுக்காத. நீ இடம் கொடுத்தா ஆண்டவர் தடை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய தயவு உங்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள். எந்த நாலேஜு? தேவனுடைய தயவு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் என்னை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கு. நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நாலேஜ் இருந்தால் விசுவாசிப்பீர்கள். ஆபிரகாம் நல்லவன் கிடையாதுங்க,
இந்த கேமரா முன்னால் நின்று அவன் செஞ்ச அக்கிரமத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பச்சையாக மனைவிக்கே துரோகம் பண்ணுறான். ஏம்மா நீ எப்படியும் போ, எவன் கூடயும் போ, சரியா? நான் சாகக்கூடாதுமா. அவன் ஒன்று அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் ஒன்று அனுபவிச்சுட்டு என்ன செஞ்சிருவான்? கொலையே செஞ்சுவான், அங்கேயே புதைச்சிருவான். பரவாயில்ல, என்னையை காப்பாற்றுமா. அவ்வளோ ஒரு முட்டாள் பாருங்க. சரிசாமினி போயிட்டான். ஆனால் எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றுகிற தேவகரம் ஒரு நேரம் இல்லைங்க, பலமுறை அந்த தப்பு பண்ணுறான். விளைவு என்ன? ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொட்டுகிறார்கள். அருமையான தேவர்களே, தேவ தயவு உங்களை தொடர்ந்து பிடிக்க போகிறது. கர்த்தர் நல்ல. அப்போ ஆபிரகாம்கிட்ட அவன் ஒன்றே உள்ளதாங்க ஸ்பெஷலிஸ்ட். அதில் கூட ரொம்ப ஒன்றும் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ரைட்? இவன் அங்கே நான் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 15:6 ரொம்ப முக்கியமான வசனம். The book of Genesis chapter 15 verse 6 is very very important word. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அதை அவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று ஒரு வசனம் இல்லைங்க. அநேக காரியங்களில் கீழ்ப்படியாமல் போனான், ஆனால் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தா? தன்னுடைய சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். ரோமர் 4 வாசிங்க. எதை விசுவாசித்தான்? செத்துப்போன சரீரத்தில் இருந்து, செத்துப்போன சாராளுடைய கர்ப்பப்பையிலிருந்து சந்ததிகள் தோன்றுவார்கள் என்கிறத நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்பினான் பாருங்கள். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பட் நம்முடைய நீதிக்கு பேர் என்ன தெரியுமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். He was considered as righteous, but we are righteous of the Lord. We are already God's righteous. நாம் ஆல்ரெடி தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு நீதிக்கு வித்தியாசம் தெரியாது மதத்துக்கு. எந்த நீதி? முதலாவது 2 நீதி இருக்குங்க. மனித நீதி. ரோமர் 10வது அதிகாரத்தை நிதானமாக தியானிங்க. 1 முதல் 4 வசனங்களை. 2 நீதி இருக்குங்க. ஒன்று மனித நீதி, உங்களுடைய கிரியைகளினால் வருவதுக்கு பேர் மனித நீதி. உங்களுடைய உபவாசம், உங்களுடைய பலி, உங்களுடைய விருத்த சேதனம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய வெள்ளை ட்ரெஸ்ஸு, இது மனித நீதி. அதை தூக்கி குப்பையில் போடுங்க. தேவ நீதின்னு ஒன்று இருக்குங்க. இட் கம்ஸ் ஒன்லி பை ஃபெய்த். The good news is you have already obtained. நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த தேவ நீதினால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் தேவ நீதிமான்களாக, தேவ நீதிமாட்டியாக இருக்கிறீர்கள். பல அதிகாரங்களை நான் பல எபிசோடில் நம்ம பதிவு செய்திருக்கோம். அதனால் வசனத்தை குறிப்பிட இப்பொழுது சமயம் இல்லை அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் குற்றம் சாட்டப்பட முடியாதவர்கள். ஏனென்றால் நம்முடைய நீதி நம்முடைய கிரியைகளினால் வரவில்லை. அவரை விசுவாசத்தினாலே, அவரை விசுவாசித்ததினாலே நாம் நீதிமானாகவில்லை, தேவ நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 5:1, ரோமர் 8:30, ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்களை திரும்ப திரும்ப தியானிங்க. குற்ற உணர்வு வெளியே வருவீர்கள். அப்பொழுது நம்ப முடியாத சூழ்நிலையிலும் உங்கள் தகப்பனாகிய தேவனை நீங்கள் நம்புவீர்கள். யாரை போல? ஆபிரகாமை போல. ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டானே தவிர நீதிமான் ஆகவில்லை. நீங்களும் நானும் 100% நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. கடைசியாக பைபிளில் உள்ள ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து முடிக்க போகிறோம். எந்த ஒரு ராஜா ஆட்டு இடையனை ஓட 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 விரட்டி வெட்டி போட பார்த்தான், கொண்டு போட பார்த்தான் பாருங்க, அவனுடைய பேரனுக்கு தேவ தயவு இருந்ததுங்க. அவனுடைய பேரன் யாரு? மேவி போசேத். அதை நம்ம தியானிச்சு முடிப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ராஜா யாரை வெட்டி குழி தோண்டி புதைக்க அவனை ஒரு இராணுவத்தை வச்சு சேஸ் பண்ணனானோ, அதே ராஜாவுடைய பேரனை வாழ வைக்க அதே ஆட்டு இடையனாகிய அரசனுடைய கண்களிலே தேவ தயவு வேலை செஞ்சது. ஹல்லேலூயா.
வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்குறான் பாருங்க. எப்போ யோனத்தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான், அவங்க அப்பா தான் துரோகம் பண்ணார், இருந்தாலும் அவனுடைய அப்பாவுடைய பேரன் எவனாவது இருக்கானா, நான் தயவு காட்டணும். இன்னைக்கு தலைப்பு என்ன? துரத்தி பிடிக்கும் தேவ தயவு. அவன் யாரு? முடவன்க, 2 கால்களும் விளங்காத முடவன். எந்த தேவ தயவுன்னு வாசிக்கவா உங்களுக்கு? அருமையான தேவர்களே, இவர்கள் யாருக்கல்ல? ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, ரைட்? தாவீதுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, அவர்களுக்கு அவருடைய மாமிசமும் இல்லை, ரத்தமும் இல்லை, இயேசுங்கிற நாமமும் இல்லைங்க. அவர்களுக்கே தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இந்த பாருங்க, இந்த நொண்டியை பார்த்து வாசிப்போம். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அதே 2 சாமுவேல் 9:13 மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினாலே எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. we are discussing, எதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்? காட்ஸ் ஃபேவர், டிவைன் ஃபேவர். ஒரு ராஜாவுடைய டைனிங் டேபிளில் ஒவ்வொரு நாளும் அந்த முடவனை தூக்கி கொண்டு உட்கார வைக்கிற அளவுக்கு மேவி போசேத்துக்கு தாவீதுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இப்படித்தான் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. ஏனென்றால் அந்த தேவ தயவு எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் துரத்தி கொண்டே வருகிறது. எதற்கு? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க தேவ தயவு உங்களை சேஸ் பண்ணிட்டே இருக்குதுங்க. ஹல்லேலூயா! ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன வாசிக்கிறோம்? இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த திட்டம் உங்களுக்குள்ளே நிறைவேறும்படியாகவே இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அருளி இருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. யூ கேனாட் லிவ் an ordinary life. ஒரு சாதாரண வாழ்க்கை உங்களால் வாழவே முடியாதுங்க. ஏனென்றால் தேவ தயவு உங்களை சேஸ் பண்ணிட்டே இருக்கு, ரைட்? ஹல்லேலூயா! தாவீது எப்படி அரசனான அதை வாசித்து பாருங்க. அநேகர் சேர்ந்து அவனை பிடிச்சு கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. எஸ்தர் எப்படி ராணியானாள்? எல்லாருடைய கண்களில் தேவ தயவு கிடைக்க பண்ணினது தேவன். தாதிமாருடைய கண்களில் தேவ தயவுங்க, பிரதானியுடைய கண்களில் தேவ தயவு, ராஜாவுடைய கண்களில் தேவ தயவு. ஸோ அந்த டிவைன் ஃபேவர் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த தெய்வீக தயவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முற்றிலும் தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற அறிவு தான் உங்களுக்கு வேணும். இங்கே தான் இடிக்குது, பாரம்பரியம் இடிக்குது. பாரம்பரியம் என்ன செய்யுது? நீ இன்னும் எதையாவது செய்துதான் தேவ தயவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். எனவே உங்களுக்கு 100% அல்ல, 200% தேவ தயவு உங்களை துரத்தி வந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், ரைட்? இரவும் பகலும் பிரதானமான வேலையை, எனக்கு என்ன தெரியுமா, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேங்க. நானும் வார்த்தையும் ஒன்றாயிட்டோம். இதை விட்டு நான் பிரியறதே கிடையாது. கிருபை பாருங்கள், எனக்கு அவ்வளவு நேரத்தையும் தந்திருக்கிறார். அதை விட பரிசுத்த ஆவியானவர் இதை வாசிக்கும் பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது பாருங்கள். ஆகவே நான் அதிகமான நேரத்தை இதோடு செலவழிக்கிறேன். உங்களுக்கு வேதத்தை என்னுடைய அளவுக்கு நீங்கள் தியானிக்க நேரம் இல்லாவிட்டாலும் நான் சாறு பிழிஞ்சு கொடுக்கிறேன்னு எங்களுடைய செய்திகளை கேளுங்க. நீங்கள் வாழாவெட்டியாக இருக்க மாட்டீர்கள், வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். அது அவ்வளவு எளிதான காரியம். ஏன் தெரியுமா? நான் இரவும் பகலும் தியானித்து உங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை மாட்டி விட்டுட்டேன். என் செய்தி ஒரு 20 செய்தியை கேட்டவர்களெல்லாம் பழைய கண்ணாடியை கலட்டிருப்பீங்க. இன்னும் சிலர் கலட்டவில்லை என்றால் நீங்கள் திரும்பவும் அந்த பழைய செய்திக்குள்ளே போகாதீங்க.
பாரம்பரிய சபைக்குள்ளே போகாதீங்க. பாரம்பரிய சபை என்ற உடனே நீங்கள் ஆர்சி, கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே சபை எல்லாமே பழைய உடன்படிக்கையைத்தான் பேசுகிறார்கள். எஸ், கொஞ்சம் புளித்தமாக போவுங்க. அங்கிள் உங்கள் செய்தி நிறைய கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் சர்ச்சுக்கு போகிறேன். ஐயா, களை வேகமாக முளைக்கும், களை வேகமாக முளைக்கும். கொஞ்சம் புளிச்சமாக போதும், எல்லா மாவையும் புளிக்க பண்ணும். இன்னும் அநேகர் என்னுடைய செய்தியை கேட்கறதுல பலர் வெளியே வந்துட்டீங்க, பிரச்சனையை விட்டு வெளியே வந்துட்டீங்க, குழந்தை இல்லாமையை விட்டு வெளியே வந்துட்டீங்க, திருமணம் ஆகவில்லை என்கிற சூழ்நிலை மாறி திருமணம் ஆகி இருக்கிறது. இன்னும் அநேகருக்கு நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விஷத்தை நீங்கள் உங்கள் நிலத்தில் விதைக்கிறீங்க. 1 லிட்டர் பாலை விஷமாக்குறதுக்கு இன்னும் 1 லிட்டர் பால் தேவையில்லை, ஒரு சொட்டு பால் போதும். ரைட்? அந்த பாவத்தை செய்யாதீங்க. தேவன் உங்களை வைத்து பெரிய மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. இவனை வச்சு என்ன செய்யணும்? இந்தியாவை உலுக்கணும், பாகிஸ்தானை உலுக்கணும், தேசங்களை வாழ வைக்கணும். இதற்காகவே தேவனுடைய தயவு உங்களை துரத்தி பிடித்து கொண்டே இருக்கிறது என்கிற சத்தியத்தை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணுதா? இல்லை, இன்னும் நான் புழு, நான் பூச்சி, நான் பாவி, இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் பாவத்தில் தான் இருப்பாருங்க. நான் பாவி என்பதை நீங்கள் அது தாழ்மைன்னு சொல்கிறீங்க, அது பொய்யான தாழ்மை. தேவன் உங்களை நீதிமான்னு சொல்லுது. வார்த்தை 100 வசனம் சொல்லுது. தேவ வசனத்தை தேவனுடைய அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ன சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் தாழ்மை, மெய்யான தாழ்மை. ரோமர் 5:1 ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ரோமர் 8:30 ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? கொலோசையர் 2:10 ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14 இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பெருமைக்காரர்கள். திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, எதெல்லாம் பெருமைக்காரர்கள் என்று கற்றுக்கொள்ளுவீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்களை துரத்தி கொண்டு வருகிற தேவ தயவினாலே தேவன் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இழைத்திருக்கிறார். தொடர்ந்து நிறைய செய்திகளை கேளுங்க. நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை வாசிங்க. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். நாவு, பவர் ஆஃப் இமேஜினேஷன், வேற என்ன, லகுவான மாற்றம், ஜபம் செய்ய சிறந்த வழி. ரைட்? பொருளாதாரத்தில் நீங்கள் பெருக வேண்டுமா? பொருளாதார உக்ரானத்துவம். ரைட்? டோன்ட் லிமிட் காட். தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. யுத்தம் முடிஞ்சிட்டுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிரயாசப்பட்டு நீதிமானாக வேண்டியதில்லைங்க. அதற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பரலோகம் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து யுத்தத்தை முடிச்சிட்டு, யுத்தம் முடிந்தது. The war is over. You need not fight to be a holy man. The good news is you are already sanctified. According to Hebrew 10:10 and Hebrew 10:14. வாசிங்க, வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஆரம்பிகளே. அப்பொழுது தேவ தயவு, ரைட், உங்களுக்காக தேவன் சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவ தயவு வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளினாலும் உங்களை அலங்கரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.